ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனேன்னு நான் என்னென்னவோ பேசிட்டேன், இதை மன்னிச்சு. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல. இந்த 2 லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே, 3வது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலு. வழக்கம் போல் பின்குறிப்பு. அன்பளிப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். பாலுவின் பிற்காலமே அதில் தான் இருக்கிறது. இந்த லெட்டர் பாரு. அன்புள்ள சம்பந்தத்திற்கு உங்களுக்கு தான் தெரியுது. அண்ணன் உமாபதி எழுதியது அண்ணன் தெரியுது. பிரேமாவிற்கு கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறேன். கல்யாணம் தெரியுது. உடனே பிரேமாவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வரவும். பிரேமாவை அழைச்சிட்டு வரதா? இப்ப என்ன பண்றது? உன்னதான் அழைச்சுக்கிட்டு போகணும். என்னது? என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. விளையாடாதீங்க. இது பாருங்க, பிரேமா வளர்ச்சி போகாட்டி உங்க அண்ணன் உங்களை சுட்டு போட்டுடுவாரு. ஒண்ணு செய்யலாமா? கடைசி தடவையா நம்ம 2 பேருமா மெட்ராஸ்க்கு போய் பிரேமா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாங்க. எத்தனை தடவை மெட்ராஸ்ல போய் தேடுறது? அது அங்கதான் போயிருக்குதுன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நினைப்பே இல்ல பாவம். பைத்தியம் பிடிச்சவங்க எல்லாம் பட்டணத்துக்கு தாங்க போவாங்க. இந்த தடவை மட்டும் பாப்போங்க. இப்பவும் கிடைக்கலன்னா நேரா உங்க அண்ணன் கிட்ட போய் நடந்தபடியே சொல்லிடுவோம். மெட்ராஸா? மெட்ராஸ்னாலே பயமா இருக்கு. போனாலே உதைக்கிறானுங்களே. இது பாரு, மெட்ராஸுக்கு போன உடனே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நினைப்புல வச்சுக்க. மறக்கவே கூடாது. அங்க போய் ஏதானா பொம்பளை தலை கொண்டையில கைய வச்சுப்படாத. நீதான் உனக்குதான் சொல்றேன். கொண்ட கையோட வந்துடும், போட்டு உதைச்சுடுவானுங்க. அவன் வர்ற ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் பாக்குறான். மெட்ராஸுக்கு வரவரன்னா கும்மு கும்முன்னு குத்துறானுங்க. என்னங்க இத பாருங்க, மெட்ராஸ்ல புதுசா ஜேம்ஸ் பாண்ட் படம், இங்கிலீஷ் படம் வந்திருக்காமே, போய் பார்க்கலாமா? ஏன் என்ன அவசரம்? அதே படத்தை தமிழ்ல இன்னும் 6 மாசத்துல எடுப்பாங்க. போய் பாத்துக்க. அடுப்பு நன்றாக எரிகிறதா என்று பார்க்கவும். சமையலா? எரியும் அடுப்பில் மாவை போடவும். ஐயா, அடுப்புலையா போடுற? சரியாக 1 நிமிஷம் காத்திருக்கவும். பிறகு பாருங்களேன், சூடேறி மாவு பொன்னிறம் ஆகிவிடும். 1 நிமிஷத்துல பொன்னிறம் ஆகிவிடும். 1 நிமிஷம். ராதா, ராதா, இந்த போட்டோ பாரு. மாவு பாரு. ராதா, ராதா, இந்த போட்டோ பாரு. ஐயோ, பொன்னிறம் வரும்போது பாரு. போட்டோ பாரு. மாவு பாரு. இங்க பாரு. இது பாரு, கல்யாண போட்டோ நான் எடுத்தது. என்ன